வணக்கம் உறவுகளே. ஓஷோவின் தியானம் என்பது என்ன என்ற நூலிலிருந்து இந்த காணொளி உருவாக்கப்பட்டுள்ளது. கடந்த காலத்தில் உலகம் மிகவும் வேறு விதமாக இருந்தது என்பது வெளிப்படை. 600 ஆண்டுகளுக்கு முன்பு சுமார் 6 வாரங்களில் ஏற்பட்டிருக்கும் புலன் உணர்ச்சி தூண்டுதல்கள் மொத்தமும் இன்று ஒரே நாளில் நமக்கு ஏற்படுகின்றன. அன்றைய 6 வார பெருமானம் உள்ள தூண்டுதல்களை, தகவல்களை இன்று நாம் ஒரே நாளில் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். கற்பதும் பின்பற்றுவதுமான நெருக்கடி நம்மீது சுமார் 40 மடங்கு அதிகரித்திருக்கிறது. முன் எப்போதும் விட மனிதர்கள் கற்க முடிந்ததை விடவும் அதிக அளவில் கற்கக்கூடியவராக நவீன மனிதர் ஆகியிருக்கிறார். ஏனெனில் இப்போது கற்பதற்கு அதிக விஷயம் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நவீன மனிதர் புது புது நிலைமைகளுக்கு தக்கவாறு தன்னை உருமாற்றிக் கொள்ளக்கூடியவராக ஆக வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் உலகம் வெகு வேகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இது ஒரு மாபெரும் சவால்தான். இந்த மாபெரும் சவால், அதை நாம் ஏற்றுக்கொண்டால் உணர்வின் விரிவாக்கத்திற்கு மகத்தான உதவி செய்யும். ஒன்று, இதனால் நவீன மனிதர் நரம்பு கோளாறு உடையவராக ஆக வேண்டும், அல்லது அழுத்தத்தினாலேயே அவர் பரிபூரண மாற்றம் பெற்றே ஆக வேண்டும். இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்கிறீர்கள் என்பதை பொறுத்தது. அது திரும்பி போக வழியே கிடையாது என்பது மட்டும் நிச்சயம். புலன் உணர்ச்சி தூண்டுதல்கள் மென்மேலும் அதிகரித்து கொண்டேதான் போகும். உங்களுக்கு அதிகமான தகவல்கள் கிடைத்து கொண்டுதான் இருக்கும். உயிர் வாழ்க்கை மென்மேலும் கூடுதல் வேகங்களில் மாறிக்கொண்டேதான் போகும். நீங்களும் தொடர்ந்து புதியவற்றை கற்கவும் அதற்கு தக்கவாறு மாற்றம் கொள்ளக்கூடியவர்களாகவும் ஆக வேண்டி வரும். கடந்த காலத்தில் மனிதர் பெரிதும் மாறாத உலகினில் வாழ்ந்தார். எல்லாமே நிலையாக இயக்கமற்று இருந்தது. உங்கள் தகப்பனார் உங்களிடம் விட்டு செல்லும் அதே நிலையிலேயே நீங்களும் இந்த உலகை விட்டுவிட்டு சென்றுள்ளீர்கள். எதையும் நீங்கள் மாற்றி இருக்க மாட்டீர்கள். ஒன்றுமே மாறவில்லை. நிறைய கற்பது என்னும் பிரச்சனையே அன்று இருக்கவில்லை. ஓரளவு கற்றாலே போதுமானதாய் இருந்தது. அதுபோக மீதி இடம் உங்கள் மனதில் ஏதும் அற்ற காலி இடமாகவே இருந்தது. இதனாலேயே மக்கள் மன நலத்துடன் விளங்க முடிந்தது. இப்போது அம்மாதிரியான காலி இடங்களே இல்லை. நீங்களாகவே அரிய முயற்சியினால் உருவாக்கினால்தான் உண்டு. முன் எப்போதையும் விட இப்போதுதான் தியானம் அதிகம் அவசியமாகி இருக்கிறது. எந்த அளவுக்கு அவசியம் என்றால், ஏறக்குறைய அது ஒரு ஜீவ மரண பிரச்சனையாகவே இருக்கிறது. கடந்த காலத்தில் அது ஒரு ஆடம்பரமாக இருந்தது. ஒரு புத்தர், ஒரு மகாவீரர், ஒரு கிருஷ்ணர் என சிலரே அதில் ஆர்வம் செலுத்தினார்கள். மற்றவர்கள் தன் சுபாவ இயல்பிலேயே அமைதியாக, ஆனந்தமாக, ஆரோக்கியமாக இருந்தார்கள். எனவே தியானத்தை பற்றி சிந்திக்கும் தேவை அவர்களுக்கு இருக்கவில்லை. ஒரு பிரஜை அற்ற முறையில் அவர்கள் தியானித்து வந்தார்கள். வாழ்க்கை மிகவும் அமைதியாகவும் மிகவும் மெதுவாகவே இயங்கிக் கொண்டிருந்தது. எனவே மிகவும் மந்த புத்தி கொண்ட மக்களும் கூட அதற்கு தக்கவாறு இயங்க முடிந்தது.
இன்றைக்கு மாறுதல் மிகவும் அசாதாரண வேகமும் விரைவும் கொண்டதாக இருக்கிறது. எந்த அளவுக்கு என்றால் மிகவும் புத்திசாலியான மக்களும் கூட அதற்கு ஏற்ப மாற்றம் கொள்ள இயலாதவர்களாக உணர்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் வாழ்வானது மாறிக்கொண்டே வருகிறது. திரும்பவும் நீங்கள் கற்க வேண்டியிருக்கிறது. திரும்ப திரும்ப நீங்கள் கற்றுக்கொள்ளும் தன்மையிலேயே இருக்க வேண்டியிருக்கிறது. இனி ஓதுவதை ஒரு நாளும் நீங்கள் நிறுத்திவிட முடியாது. அது ஒரு ஆயுட்கால காரியமாகவே இருக்க வேண்டியுள்ளது. மரணம் வரைக்கும் நீங்கள் மாணாக்கராக இருக்க வேண்டியுள்ளது. அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் மனநலத்துடன் விளங்க முடியும். மூளை, நரம்பு, மனக்கோளாறு இவைகளை தவிர்க்க முடியும். இறுக்கமோ பெரிது, 40 மடங்கு பெரிது. இந்த இறுக்கத்தை தளர்த்துவது எவ்வாறு? தியான கணங்களுக்குள் நீங்கள் உங்கள் அரிய முயற்சியினால் சென்று ஆக வேண்டும். தினமும் குறைந்தது 1 மணி நேரமாவது நீங்கள் தியானம் செய்யவில்லை என்றால் பின் நரம்பு கோளாறுகள் நேர்வது தற்செயலானதாக இருக்க முடியாது. நீங்களே வலிய வருவித்துக் கொண்டதாகவே இருக்கும். 1 மணி நேரம் உலகிலிருந்து நீங்கள் விடுபட்டு உங்கள் சொந்த ஜீவனுக்குள், இருப்பு நிலைக்குள் மறைந்து விட வேண்டும். 1 மணி நேரம் நீங்கள் எந்த ஒரு நினைவோ, எண்ணமோ, கற்பனையோ எதுவுமே உங்களை ஊடுருவாத நிலையில் மிகவும் ஏகாந்தமாக இருக்க வேண்டும். 1 மணி நேரத்துக்கு உங்கள் உணர்வில் எந்த விஷயமும் எழும்பவே கூடாது. அப்படி இருந்தால்தான் நீங்கள் புத்துணர்ச்சி பெறுவீர்கள், புது பொலிவும் வலுவும் பெறுவீர்கள். அதுவே உங்களுக்குள் புதிய ஆற்றல் ஆதாரங்களை கட்டவிழ்த்துவிடும். நீங்கள் மீண்டும் இவ்வுலகத்துக்கு அதிக இளமையோடும், அதிக புத்துணர்ச்சியோடும், அதிகம் கற்கும் திறனோடும், உங்கள் கண்களில் மிகுந்த ஆச்சரியத்தோடும், உங்கள் இதயத்தினை அதிக பிரமிப்போடும் வருவீர்கள். மறுபடியும் ஒரு குழந்தையாக உருவாகியிருப்பீர்கள். நன்றி. தொடரும்.